நமக்கே தெரியும், நம்ம 1000 தடவை சொல்லியாச்சு, இந்த பேன் இண்டியா கல்ச்சர்னால மல்டி ஸ்டார் படமாக தான் எல்லா படமும் உருவாகுது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹீரோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் நடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஹீரோவாக தான் இருப்பார், இல்லை நம்ம ஸ்டேட்லேயே இருக்கிற ஒரு ஹீரோவாக தான் இருப்பார். அதுலேயும் முத்தாய்ப்பா நம்ம லோகேஷ் கனகராஜ் விக்ரம் 2ல் ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சுருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் வில்லன் அவர் எல்சியூ அப்படிங்கிறத முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பாகங்கள் இருக்க போது, அதோட ஃப்ரான்ச்சைஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத முன்னிட்டு தான் வந்து ரோலக்ஸ் அப்படிங்கிற இந்த எல்சியூக்கே மெயின் வில்லன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் 2 கிளைமேக்ஸில் வச்சார். அது 5 நிமிஷம் வந்தாலும் அந்தரகந்தரம் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் எல்லாம் வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு கேரக்டராக இருந்துச்சு. சூர்யாவும் பட்டை கிளப்பி இருந்தார் அந்த பர்ஃபார்மன்ஸில். ஸோ இப்போ அதை அப்படியே அடுத்தடுத்த படங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. கங்குவா கிளைமேக்ஸில் நமக்கே தெரியும் கார்த்தி வந்தார். அப்படி இருக்கும்போது கூலி நம்ம லோகேஷ் கனகராஜே பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதில் சும்மா இருப்பார். நான் சொன்ன மாதிரி அது ஒரு மல்டி ஸ்டார் படமாக ஓடிட்டுருக்கு. மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்குங்கிறாங்க. ரஜினியோட கேரியர்லேயே இந்த படம் வசூலை வேற லெவலுக்கு பிரேக் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஒரு ரோலக்ஸ்னா இங்கே ஒரு ஆள் வேணுமில்ல. அதே மாதிரி தான் லோகேஷ் சம்பவம் பண்ணிக்கிறான். இந்த படத்தோட அதாவது கூலி படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம அமீர்கான் தான் ரோலக்ஸ் எப்படி மிரட்டினார் சூர்யா, அதே மாதிரியே ஒரு கேரக்டரில் வெறித்தனம் காட்டியிருக்கிறான். அதில் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கிளைமேக்ஸில் அதாவது கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டுக்கான லீடு மாதிரி எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமீர்கான் இருக்கார். அதுக்கு முன்னாடி அப்பப்போ சின்ன சின்ன என்ன சொல்கிறது ஒரு பிஞ்சஸ் வந்துட்டு போனாலும் கூட மெயின் சம்பவம் கிளைமேக்ஸ் ஆன அமீர்கானுக்கு. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸில் எந்தெந்த நடிகர்கள் இருப்பாங்க அப்படின்னா, வழக்கமாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருப்பார். அவரு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கன்னட மாஸ் ஹீரோ அட்டகாசமான இயக்குனர் உபேந்திராவும் இருப்பார் அந்த சீனில். கூடவே ஸ்ருதிஹாசன் இருப்பாங்களாம். ஸோ இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, அமீர்கான் இவங்க சூழ தான் நடக்க போதான். ஸோ எப்பேற்பட்ட சம்பவமாக போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நாகார்ஜுன் என்ன ஆனார், சோபைன் சாஹூர் என்ன ஆனார், இது மாதிரியான கேள்வியும் நமக்கு எழத்தான் செய்யுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கூலி கிளைமேக்ஸ் என்ன மாதிரியான ஒரு சம்பவமாக மிரட்ட போகுது அப்படின்னு.